வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் 12 டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு எப்படி 24 வோல்ட் டியூல் பவர் சப்ளைக்கு நம்ம பயன்படுத்துறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது -24 +24 அந்த மாதிரி பயன்படுத்துகிற மாதிரி இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரு 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று எடுத்துக்கணும். நான் வந்து 3 ஆம்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் 5 ஆம்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் செய்கிற பாருங்க, அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு 2 கண்டென்சர் எடுத்திருக்கேன். இப்போ நான் என்கிட்ட இருக்கிறது 2200 MFT 50 வோல்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் 4700 5000 கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 2 கண்டென்சர் எடுத்துக்கிட்டு இப்போ நான் செய்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கங்க. இப்போ இந்த கண்டென்சரோட மைனஸையும் ப்ளஸ்ஸையும் ஒன்றா நினைக்கணும். அதாவது இந்த கண்டென்சரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சீரிஸ் பண்ணிக்கணும். சீரிஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இப்படி வச்சு நம்ம பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுக்கிட்டு அடுத்து இந்த டயோடு 2 எடுத்துக்கலாம். இப்போ இந்த டயோடில் பார்த்தீங்கன்னா இந்த கோடு போட்டது வந்து கேத்தோடு, கோடு போடாத வந்து ஆனோடு. அதே மாதிரி 2 டயோடு எடுத்துக்கோங்க. இது வந்து IN5408 டயோடு எடுத்துருக்கேன். நீங்கள் இதில் 5 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 6 ஆம்ஸ் டயோடு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஒரு டயோடு எடுத்துருக்கேன். இந்த டயோடில் பார்த்தீங்கன்னா இந்த கோடு போட்டதுக்கு பார்த்தீங்களா கேத்தோடு, அதை வந்து இந்த கரண்ட்ஸோட இந்த சைடு ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ் சைடு இதை பற்ற வச்சுக்கலாம். ஒரு டயோடு பற்ற வச்சுட்டு அடுத்து இன்னொரு டயோடு எடுத்துக்கிறேன். இந்த டயோடு வந்து இந்த ஆனோடு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த கோடு போடாத சைடு, அதை வந்து இந்த கண்டென்சரோட மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மைனஸில் இந்த டயோடை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சாச்சு. இப்போ இதை ரெண்டையும் இணைச்சு பற்ற வச்சுக்கலாம். இப்போ பற்ற வச்சுட்டேன். நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கண்டென்சர் ப்ளஸில் இந்த டயோடோட கேத்தோட வச்சுருக்கேன், இந்த கோடு போட்டதை. இந்த கண்டென்சரோட மைனஸ் சைடு வந்து இந்த டயோடோட ஆனோடு, அதாவது கோடு போடாத சைடை பற்ற வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா 2 ஒன்றா இணைச்சு இங்கே பற்ற வச்சுருக்கேன். இப்போ இந்த 12 டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து 3 ஒயர் வருது பார்த்தீங்களா, இதில் சென்ட்ரு ஒயருக்கு பாருங்க, அது 0, அதை மட்டும் டம்மியாக விட்டுருங்க. விட்டுட்டு இந்த 2 ஒயருக்கு பாருங்கள், ப்ளூ ஒயர், அந்த ப்ளூ ஒயரை ஒரு ஒயரை இந்த இடத்துல பற்ற வச்சுக்கோங்க. இன்னொரு ஒயரை இந்த கண்டென்சரோட சென்டரில் பற்ற வச்சுக்கோங்க. இப்போ பற்ற வச்சாச்சு. இந்த சென்டர் ஒயர் மட்டும் டம்மி பண்ணியாச்சு. இப்போ 2 ப்ளூ ஒயர் மட்டும் நம்ம டயோடில் இங்கேயும் கொடுத்துருக்கேன். டயோடில் ஒன்று, இந்த கண்டென்சரோட சென்டர் பின்னில் ஒன்று கொடுத்தாச்சு. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரை ஆன் பண்ணி நம்ம வோல்டேஜ் செக் பண்ணலாம், எவ்வளோ வோல்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மல்டிமீட்டரில் நம்ம டிசியில் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டேன். இப்போ இந்த மல்டிமீட்டரில் சென்டர் பின்னில் கருப்பு, அதாவது பிளாக் ப்ராப் வச்சுருக்கேன். அடுத்து இந்த ப்ளஸில் வந்து இந்த ப்ளஸ்ஸு ப்ராப் வைக்கிறேன். எவ்வளோ வோல்ட் வருது பாருங்கள், 34.8 வோல்ட் வருது. அதாவது 35 வோல்ட் பக்கத்தில் வருது. இது வந்து ப்ளஸ் வோல்ட்டு. மைனஸ் வோல்ட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். மைனஸ் வோல்ட்டு 34.9 வருது. இப்போ 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் தான், ஆனால் இங்கே வோல்ட்டு பார்த்தீங்களா, ஒரு சைடு 34 வந்துருச்சு, இந்த சைடு 34 வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல செக் பண்ணுவோம். இந்த மைனஸில் வச்சுக்கிட்டு இந்த ப்ளஸில் வைக்கிறேன். 70 வோல்ட் வந்துச்சு பாருங்கள். இப்போ 12 ஆமாம் 24 டியூல் பவர் சப்ளையாக மாற்றிட்டோம். இப்போ இதில் வந்து ஒரு ஆடியோ போடுங்க, கனெக்ஷன் கொடுக்கலாம். இது எந்த போர்டு கொடுக்கலாம்னா நம்ம STK 414 டியூல் பவர் சப்ளை ஆடியோ போட்டு எடுத்திருக்கேன். இதில் உங்களுக்கு நான் கனெக்ஷன் கொடுத்து காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் 3 ஒயர் எடுத்திருக்கேன். இதில் கருப்பு ஒயர் வந்து நான் இந்த சென்டர் பின்னில் எடுத்துக்கிறேன். சென்டர் பின் வந்து கிரவுண்டில் எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த சிவப்பு ஒயரை ப்ளஸ் வோல்ட்டில் எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த மஞ்சள் ஒயரை -V எடுத்துக்கிறேன்.
இப்போ 3 ஒயர் எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம ஆடியோ போர்டில் இந்த சிகப்பு வந்து ஆமாம் ப்ளஸ் வோல்ட்டில் கொடுக்குறேன். இந்த மைனஸ் வோல்ட்டை இந்த ஆடியோ போர்டோட மைனஸ் வோல்ட்டில் கொடுக்குறேன். அடுத்து இந்த கிரவுண்டை கொடுத்துருவோம். இப்போ இதுக்கு வந்து ஸ்பீக்கர் லைன் கொடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த ஸ்பீக்கர் வேறு எடுத்திருக்கேன். அந்த ஸ்பீக்கரை வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பீக்கரை கொடுப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பீக்கரில் கிரவுண்டில் கொடுக்குறேன் ஒரு ஒயரை. அடுத்து இன்னொரு ஒயரை இதை ஸ்பீக்கரை விட்டு ப்ளஸில் கொடுக்குறேன். அடுத்து இன்னொரு ஸ்பீக்கர் லைனை கொடுக்கலாம். இதுக்கு ஒரு ஒயரை நான் கிரவுண்டில் கொடுக்குறேன். இன்னொரு ஒயரை ஸ்பீக்கர் அவுட்புட்டு ப்ளஸில் கொடுக்குறேன். இப்போ லைனில் கொடுத்தாச்சு. இது 2012 ட்ரான்ஸ்ஃபார்மரில் லைனை கொடுத்தாச்சு. இப்போ இந்த STK 4141 ஆன் பண்ணி ஆடியோ வருதான்னு பார்க்கலாம். ஆன் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் ஆடியோ செக் பண்ணுற போது கட்டையில் கால் வச்சுருக்கேன், தரையில் கால் வைக்கக்கூடாது, அப்போனா ஓவர் கெயினாக வரும். அதனால் நான் வந்து கட்டையில் கால் வச்சுக்கிட்டு இப்போ நான் இன்புட்டில் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஒரு ஆடியோ வருது, 2 ஆடியோ வந்துடுச்சு. இப்போ 12012 ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்ம 24/0/24 டியூல் பவர் சப்ளை லைன் எடுத்துட்டோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஆம்ஸ் குறையுமானா கண்டிப்பாக குறையும். ஏன்னா சென்ட்ரு வயரை டம்மியாக விட்டனால ஆம்ஸ் வந்து இதில் இப்போ 3 ஆம்ஸ் எடுத்திங்கன்னா இதில் பாதி தான் கிடைக்கும், 1.5 ஆம்ஸ் தான் கிடைக்கும். 5 ஆம்ஸ் எடுத்திங்கன்னா இது 2 ஆம்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி இது பாதி ஆம்ஸ் தான் கிடைக்கும். மெயினாக வந்து இப்படி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டோம்னா இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் மட்டும்தான். அதாவது நம்மகிட்ட 24 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இல்லை, 12 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் இப்படியே தான் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லலை. அதாவது நீங்கள் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 24/0/24 ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இப்படியும் யூஸ் பண்ணலாம்னு நான் சொல்லியிருக்கேன். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.